அஜித் பவார் அணியை உண்மையான தேசியவாத காங்கிரஸ் என தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. இது குறித்த விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி, விவரங்கள். வணக்கம். தேசியவாத காங்கிரஸை பொறுத்தவரையில் அஜித் பவார் அணியே உண்மையான தேசியவாத காங்கிரஸ் என இந்திய தேர்தல் ஆணையம் சார்பில் அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அஜித் பவார் அணியை பொறுத்தவரையில் தேசியவாத காங்கிரஸில் சரத்பவார் அணியிலிருந்து 40 சட்டமன்ற உறுப்பினர்கள் பிரிந்து சென்ற அஜித் பவார் அணியே உண்மையான தேசியவாத காங்கிரஸ் என தேர்தல் ஆணையம் சார்பில் அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த பிரச்சனையை பார்த்தோம் என்றால், தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் சின்னம் பெயர் விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் சரியான முடிவு எடுக்கும் என ஏற்கனவே 2 தலைவர்களும் தெரிவித்திருந்தனர். தேசிய காங்கிரஸ் கட்சி கடந்த ஜூலை மாதம் 2ஆக உடைந்தது. அந்த கட்சி சரத்பவார் மற்றும் அஜித் பவார் தலைமையில் 2 அணிகளாக செயல்பட்டு வருகிறது. பாரதிய ஜனதா கூட்டணியில் இணைந்த அஜித் பவார் மாநில துணை முதலமைச்சராக இருக்கிறார். அவரது ஆதரவு எம்எல்ஏக்கள் 8 பேர் அமைச்சர்களாக இருக்கின்றனர். சரத்பவாரை பொறுத்தவரையில் இந்தியா கூட்டணியில் முக்கிய தலைவராக உள்ளார். தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் பெயர் சின்னத்தை தங்களுக்கு வழங்க வேண்டும் என அஜித் பவார், சரத்பவார் ஆகிய 2 அணிகளுமே தேர்தல் ஆணையத்தில் முறையிட்டிருந்தனர். கட்சியின் பெயர் சின்னம் விவகாரத்தில் தேர்தல் ஆணையத்தின் முடிவை ஏற்றுக்கொள்வோம் என அஜித் பவார் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் தற்போது தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரையில் அஜித் பவார் அணியே உண்மையான தேசியவாத காங்கிரஸ் என அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சின்னமும் அஜித் பவார் அணிக்கே ஒப்படைக்கப்படும் எனவும் தேர்தல் ஆணையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேசியவாத காங்கிரஸில் அஜித் பவார் அணியிலிருந்து 40 சட்டமன்ற உறுப்பினர்கள் பிரிந்து சென்ற நிலையில் அஜித் பவார் அணியே தேசியவாத காங்கிரஸ் என தேர்தல் ஆணையம் சார்பில் தற்போது அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி.